மே கமின் மேம். யூ லேட். கிளம்பு, கிளாஸ்க்கு போ. ஆஃபீஸில் கூப்பிட்டுருந்தாங்க மேம். அதுக்கு லேபுக்கு ஒரு டைம்னு ஒன்று இருக்குல்ல, இருக்கா இல்லையா நீயே சொல்லு. எஸ் மேம். என்ன டைமுக்கு? 10க்கு. இப்போ டைம் என்ன? 10:20. கிளம்பு, கிளாஸ்க்கு போ. ஆமா, நீ ஏன் கிளாஸ்ல படிக்கிறியா? எஸ் மேம். உனக்கு கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 35. அதான் பார்க்கல. ஓ மேடம், கிளாபுக்குலாம் வழி தெரியுமா? டான்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் தான் போவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்லையே மேம். ரெக்கார்ட் சைன் மேம். ரெக்கார்ட் சைன். கிளாஸ்ல எல்லாருமே ஒரு டேட் சொன்னேன், அன்னைக்கு தான் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணும்னு. அன்னைக்கு வச்சவங்களுக்கெல்லாம் நான் சைன் பண்ணிட்டேன். நீ ஓ இஷ்டத்துக்கு வந்து ரெக்கார்ட் சப்மிட் பண்ணா என்னால சைன் பண்ண முடியாது. எல்லாரும் சப்மிட் பண்ணாங்கல்ல, உனக்கு வைக்கிறதுக்கு என்ன? உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? நம்ம கிளாஸ்ல என் சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்கலாம் யாரு? நீ ஃபெயில் ஆகலையா? பாஸா? எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸா? அதான் காலேஜுக்கு ஒழுங்கா வந்தா பாஸ் ஆகலாம். ஒரு நிமிஷம் இங்க வா. காலேஜ்ல ஸ்டாஃபை கேன்டீன்லயோ இல்ல மத்த இடத்துலயோ பார்த்தா விஷ் பண்ணணும். காலேஜுக்கு எதுக்கு வரணும்னு நினைக்கிற? படிக்கிறதுக்கு மட்டுமா? டிசிப்ளினே கத்துக்கிறதுக்கு தான். மேம பார்த்தா விஷ் பண்ணணுங்கிறது பேசிக் டிசிப்ளின். புரிஞ்சுதா? போ. இப்ப நீ முடிச்சிட்டா நான் பேசலாமா? முடிஞ்சுதா? இப்ப நான் பேசலாம்ல? என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்துருக்கு உனக்கு? தெரியுமா ஏதாச்சும்? எங்க பேப்பரை கொண்டு வா. என்னது இது? ஒண்ணுமே எழுதல. மாடல் லேபே இந்த லட்சணம். செமஸ்டர்ல போய் என்ன பண்ணுவ? இதுல கேட்க பேச்சு வரி கிடக்கு. எனக்கு நெக்ஸ்ட் மண்டே ரெக்கார்ட்ஸ் என் டேபிளுக்கு வந்தாகணும். அன்னைக்கு என் லேப் கிடையாது மேம். இன்னைக்கு உங்க லேப் இல்ல, அதனாலதான் நோட் கொண்டு வரல. அந்த ரீசன்லாம் என்கிட்ட சொல்லவே கூடாது. நான் என்னைக்கு சொல்றேனோ அன்னைக்கு நோட் சப்மிட் பண்ணிருக்கணும். புரிஞ்சுதா? அங்க என்ன வேடிக்கை? அதானே, அதான் நோட் சப்மிட் பண்றவங்களுக்கு தானே, நமக்கு எதுக்கு? ல கெட் அவுட்.